பாண்டியன் ஸ்டோர் எப்படிமோ ராஜி டான்ஸ் ஆடிட்டு வந்து கதிரை பார்க்குறாங்க. கதிர் கோவப்பட்டு முறைச்சிட்டு இருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கீங்கன்னு நீ எப்படிங்க, நான் எப்படியோ வந்தேன், இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அது அப்படின்னு தயங்குறாங்க. என்ன போய் ராஜி இங்கே எது தப்பாக இருக்குன்னு நான் தெரிஞ்சு தான் வந்தேன். என்ன சொல்லிட்டு இருக்கா அம்மா, இப்படி ஒரு டான்ஸ் கிளாஸ் இருக்குன்றது யாருக்குமே தெரியல, இங்கே எல்லாமே தப்பாக நடந்துட்டு இருக்கான நீ இதை நம்பி இங்கே வந்துட்டு இருக்க, உன்னால என்ன சொல்றதுன்னே தெரியல ராஜி. இல்லை கதிர் அது என்ன போயிட்டு பயங்கர ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருடைய பேச்சையும் எதிர்த்து மீறி வந்திருக்கல்ல, இங்கே இப்போ இவ்வளோ பிரச்சனை வருது, இதெல்லாம் நீ தானே பேஸ் பண்ணும், ஆனால் அது எல்லாமே தெரியாமல் எப்படி தான் உன்னால் இப்படி இருக்க முடியுதுன்ட்டு கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இல்லை கதிர் இப்படியெல்லாம் நடக்கணும் எனக்கு தெரியாது, எப்படி உனக்கு தெரியாது, இப்படியெல்லாம் நடக்கணும் எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தானே, எப்படி உனக்கு தெரியாதோ அப்படின்ட்டு மாறி மாறி ஆர்கியூமெண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. கதிர் பயங்கரமாக சத்தம் போடவும் அங்கே இருக்கிற எல்லாருமே பார்க்குறாங்க. இங்கே பாரு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்காரு, எல்லாரும் பார்க்குறாங்க, பார்த்தா பார்க்கட்டுமே, நீ பண்ணிட்டு இருக்கிற விஷயமும் அப்படித்தானே இருக்குன்றாங்க. கொஞ்சமாச்சு மனசாட்சி இருக்கா, இப்படி எல்லாம் இங்கே இருக்கணும்னு என்ன அவசியம் சொல்லு உனக்கு, ஆனால் இதெல்லாம் புரியாமல் நீ ஏன் இப்படி நடந்துக்கிறன்ட்டு ரொம்பவே கோவப்பட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ராஜி கோவம், பாரு இங்கே எல்லாரும் வந்திருக்காங்க, சும்மா தேவையில்லாத இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்காது அப்படின்னு வந்திருக்காங்களா, இங்கே பாரு நீ பண்ணிட்டு இருக்கிறது சரியில்லை, இங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப மோசமான ஆளுங்க, ஆனால் இங்கே டான்ஸ் கிளாஸ் நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீ கலந்துட்டு இருக்க, உன்னால என்ன சொல்றதுன்னே தெரியல ராஜுன்ட்டு கதிர் கோவப்பட்டு ரொம்பவே சண்டை போடுறாங்க. கதிர் கத்துறதை பார்க்கும்போது ராஜிக்கு ரொம்பவே பயம் ஆயிடுது. சரி சரி பயப்படாது, சரி வந்து ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க, என்னாச்சுன்னு கேட்கவும் அன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு ரூமில் வெளியேன்ட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. கதிர் அதை கேட்டு பயங்கர கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து கதிர் என்ன செய்ய போகிறாங்கன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.